கோடான கோடி ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ஆச்சாரியார் அன்போடு வரவேற்கிறேன். நேர்களே, இந்த பதிவில் எல்லா வருஷமும் அது நடக்குது இது நடக்குது அப்படின்னு அமோகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த புதிய வருடமும் பிறந்து ஒரு மாதம் ஆகி 2வது மாதத்தில் அடி எடுத்து வச்சாச்சு. உண்மையிலேயே ரிஷபராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த புதிய வருடம் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். அப்போ அந்த வகையில் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியில் தான் ராகு கேது இருக்குது. மகரம் கடகத்துக்குள்ளே ராகு கேது பயிற்சி இருக்குது. மற்றபடி சனி பகவான் குரு பகவான்லாம் இந்த நிலையில் தான் பயணம் பண்ணுறாங்க. ஆனால் ரிஷபராசிக்கு என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு இல்லையா? நல்லது தான் நடக்கும் ரிஷபராசிக்கு. ரிஷபராசி சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஒன்றை முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. கொடுக்கல் வாங்கல் நன்மை நடக்கும். குடும்பத்துக்குள்ளே நிச்சயமாக சந்தோஷம் நடக்கும். அமோகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். பெருசாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விசாலமான மனது விரிவடையும்னு வச்சுக்கோங்க. பெருசாக யோசிப்பீங்க. இந்த தொழிலை இன்னும் பெருசாக பண்ணலாம், வியாபாரத்தை இன்னும் ஒரு 2 இடத்துக்கு கொண்டு போகலாம். இப்படி தான் உங்களுக்கு மனது இயங்கும். வேத பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு உண்மையிலேயே அமோகமாக இருக்கும். ஆனால் அமோகமாக இருக்கும். சரி, ஒருத்தர் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறார். அவர் வீட்டுக்குள்ளேயே தூங்குகிறார். அவருக்கு என்ன அமோகம் நடக்கும்? அவருக்கு என்ன அதிகபட்சம் அமோகம் நடக்கும்னா அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். அவனுக்கு தான் அமோகமாக இருக்கும். அப்படின்னா நம்மளுடைய முயற்சி எதுவோ அதில் வெற்றி, அதில் மாற்றமே இல்லை. ஒரு கூலி தொழிலாளியிலிருந்து பெரிய தொழில் அதிபர் வரைக்கும் சொல்கிறேன். ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் அமோகமாக இருக்கிறது. என்னெல்லாம் நடக்கும்? வீட்டில் சந்தோஷம் முதல்ல கிடச்சிடும். சில வீடுகளில் ஒரு சின்ன சின்ன தர்க்கங்கள் இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. கிரகத்துக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பொதுவாக ஒரு நல்லது நடக்கும். பொதுவாக கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நல்ல விதமான முயற்சிகளை எடுக்கணும். இப்போது ஒருத்தன் வியாபாரத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 விதமான வியாபாரம் எடுக்கலாம். லாபமாக தான் முடியும். உங்களுடைய முயற்சி இருக்கு இல்லையா, அதை எப்பவுமே தைரியத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மனதில் நினச்சிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. வேத பஞ்சாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா? தயங்கி நிற்பவன் நிச்சயமாக தடுமாறுவான் ஏதாவது ஒரு இடத்தில். அப்போ தயக்கம் என்பதே ரிஷபராசிக்கு இருக்கக்கூடாதுன்னு இந்த ஆச்சாரியார் சொல்கிறேன். பொதுவாக இந்த வருடம் என்னதாங்க நடக்கும்? நிச்சயமாக வீடு வாங்குகின்ற யோகம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தள்ளி வைங்க. வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்புகளை நிச்சயமாக லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவான் தருவார். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் வாகனம், தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாகனங்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேரும். ஆடம்பரத்துக்காக நான் அங்கே இங்கே செல்வதற்காக வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய செலவை தரும். நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இந்த வருடம் எப்படி இருக்கும்? இந்த வருடம் உங்களுக்கு எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சி தொழிலில் இருக்குமானால் லாபம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே
சுப நிகழ்ச்சிகளில் உங்கள் கவனம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் நன்மையாக முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு உறவு விட்டு போன உறவு உங்களை தேடி வரலாம். இந்த அமைப்பெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்புள்ளங்கள், நீங்கள் பயணம் செய்யும்போது திடீர்னு எதிர்பாராத பழைய பார்த்த முகங்களோ அல்லது நண்பர்களோ உங்களுக்கு அறிமுகமாகலாம். இது எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையோ லாபமோ மன சந்தோஷமோ கிடைக்கும். இது இல்லாமல் கூட்டு தொழில் நிச்சயமாக லாபத்தை தரும். இப்போ புரியுதா? ஒரு நட்போ ஒரு திடீர் சந்திப்போ ஏற்பட்டால் என்ன ஆகும்? அது தொழிலாக மாறினால் கூட்டு தொழிலாக மாறும். வியாபாரத்துக்கு போனால் கூட்டு வியாபாரமாக மாறும். இப்படி திட்டமிட்டு ரிஷபராசி அன்புள்ளங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்லுகின்றேன், மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம் எது? ஒரு விஷயம் வந்திருக்குது அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. நிறையானா என்ன, வருஷ கணக்கில் யோசிக்கக்கூடாது. 10 நிமிஷம் இது வேணும், இது வேணாம், இது நமக்கு நல்லது, இது நமக்கு தீயது அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. மற்றபடி இந்த வருடம் முழுக்க ரிஷபராசி அன்பு சகோதரனுக்கு நல்லா இருக்கு. நல்ல சீரான பணவரவு இருக்கு. புதிய நட்புகள் காத்திருக்கு. அதே போல் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் காத்திருக்கு. திடீர் சந்திப்புகள் உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் முயற்சிக்கு தகுந்த வருமானம் இருக்குது. முயற்சியே செய்யலை, வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கான்னா நிச்சயமாக உணவு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வெளியில் சாதகமான காற்று வீசும்போது நாம் சாதகமான முடிவுகளை சுயமாக நம்ம நன்மைக்காக நீங்கள் எடுக்கணும். இதை நீங்கள் தெளிவாக மனதில் நிறுத்திக்கங்க. இந்த புதிய வருடம் உங்களுக்கு நல்லா இருக்குது ராஜா. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நினைத்த பொருட்களை வாங்குவீங்க, திட்டமிடுவீங்க, இது செய்யணும் அப்படின்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடம், இந்த சூரியனின் ஆதிக்கத்தில் துவலுகின்ற இந்த வருடம் ரிஷபராசிக்கு அதிக நன்மைகளை தருவதற்கு காத்திருக்கிறது. அதை மனதில் நிறுத்திக்கிட்டு உங்களுடைய முயற்சியை வச்சுக்கிடணும். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல லாபம் இந்த வருடம் இருக்கு. அதை மனதில் நிறுத்திக்கங்க. 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், இதை நீங்கள் இதெல்லாம் கவனத்தில், இதுக்குள்ளே குரு இருக்கார். அதிசார குருவாக போனால் கூட 3ஆம் இடம் போயிடுவார். டிசம்பருக்கு மேலே 4ஆம் இடம் சிம்மராசிக்குள்ளே போவார். அப்போ இதெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்திக்கிடணும். அப்போ நமக்கு முன்னாடி நன்மை 4 இருக்குது அப்படின்னா அந்த 4க்குள்ளேயும் நாம் தலையிட்டு நமக்கு என்ன சாதகம் கிடைக்கும் அப்படின்னு திட்டமிட்டு உங்களுடைய செயல்பாடை வச்சுக்கோங்க. உண்மையை சொல்லுகின்றேன், இந்த வருடம் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அதீத நன்மை, மனதில் சந்தோஷம். சில நபர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். என்ன நெருக்கடி? அது அவனுக்கு இதை கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்க முடியல, நம்மகிட்ட கேட்டால் நம்ம கொடுக்க முடியல, அல்லது அந்த மாதிரி ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். இதை தவிர்க்க முடியாத ஒன்று. இதை மனதில் நிறுத்திக்கோங்க. உங்கள் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. சந்தோஷமாக செயல்படுங்க. முன்னோர்களை வழிபடுங்க. குலதெய்வத்தை மனதால் வேண்டிக்குங்க. பெருசாக ஒன்றும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு மன தைரியத்தோடு செயல்படுங்க. எல்லா விதத்திலும் இந்த வருடம் உங்களுக்கு நன்மைதான் நடக்கப் போகிறது. அதை மனதில் நிறுத்திக்கங்க. இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்களே.